வணக்கம். இது உங்கள் AbiUmaiyal சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கருவேப்பிலை தலைமுடிக்கு அவ்வளோ நல்லது. பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணுறோம். உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி இது. நிறைய மருத்துவ குணம் கொண்டது. நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக செய்யுங்க. அட்லீஸ்ட் மாதத்தில் 2 நாளாவது இதை குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கருவேப்பிலை எடுத்துக்கிறோம். ஒரு 3 கைப்பிடி எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு நல்லா வாணலியில், வெறும் வாணலியில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். அது இப்படி கையில் எடுத்து இப்படின்னோம்னா அது நொறுங்கணும். அந்த லெவலுக்கு பண்ணிக்கணும். ரொம்ப கருகாமலும் பார்த்துக்கணும். இப்படி இது பண்ணோம்னா அந்த சரசரன்னு சவுண்டு வரணும். அந்த லெவலுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ அது சரியாயிடுச்சு. நம்ம எடுத்துகிறோம். எடுத்துட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த லெவல் வந்தால் போதும். இது ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும். அடுத்து வாணலியில் நல்லெண்ணெய், இதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கிறேன். அதோட வெந்தயம் கொஞ்சம் போட்டுட்டு மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். அதையும் போட்டு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே பூண்டு ஒரு 20 பல் பூண்டு போடுறோம். அதை போட்டு கொஞ்சம் வதக்குறோம். அது கொஞ்சம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அது ஒரு 20 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்குறோம். அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, இந்த கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து அப்படியே கொதித்து வரையில் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இதை நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு. அதை நல்லா வதக்கிக்கங்க. இப்போ ஓரளவு வதங்கி வந்தாச்சு. தக்காளி போடுறோம். 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு தக்காளியை போட்டு வதக்கிக்கிறோம். தக்காளி நல்லா மையாக இதாகிடணும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா பொடி போடணும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போடுறோம். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, அது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதோட தனியா பொடி, அது கொஞ்சமாக போட்டால் போதும். போட்டு நல்லா ஒரு கிளறிக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு ஒரு பெரட்டிட்டு தண்ணி ஊற்றிடுங்க. ரொம்ப நேரம் பெரட்ட வேணாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைங்க. உப்பு போட்டுக்கோங்க தேவையானது. உப்பு போட்டுட்டு அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றுறோம். அதையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து வரட்டும். பெருங்காய பவுடர் போடுறோம். பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டு இப்போ நல்லா கொதிக்கட்டும். இந்த கருவேப்பிலை குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். உடம்புக்கும் நல்லது, நம்ம சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இறக்க போகையில் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க. சின்ன பீஸாக வெல்லம் போட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ நல்லா மிதந்து வருதுன்னு. இந்த மாதிரி எண்ணெயும் அதுவும் அந்த குழம்பு அவ்வளோ கெட்டியாக அது வரப்போ நம்ம இறக்கிடலாம். அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, அந்த நல்லெண்ணெய் போடுறது, கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து நம்ம அந்த சாதத்தில் போட்டு சாப்பிடல அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள் அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டு நிறுத்திட வேண்டியதுதான் அடுப்பை. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் கருவேப்பிலை குழம்பு எப்படி வந்திருக்குன்னு. நான் இன்றைக்கி சாதம் போட்டுட்டு அந்த கருவேப்பிலை குழம்ப கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அதில்
இந்த சாப்பிடையில் அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, அந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி பிரியாணியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. தலைமுடிக்கு அவ்வளோ நல்லது, முடி வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் மாதத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 தடவையாவது செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சாதத்தில் அந்த குழம்பு கொஞ்சம் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். அதை பரட்டின மாதிரி போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு இன்றைக்கி நான் வச்சுருக்கிறது உருளைக்கிழங்கு புட்டு. அது இன்னொரு நாளைக்கு அதை நான் போடுறேன் எப்படி செய்கிறதுன்னு. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சாதம். வடகம் வறுத்துருக்கேன் அதுக்கு. தயிர் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு புட்டு அவ்வளோ எடுபடாது, அதனால் மோர் மிளகா அதுக்கு தயிர் சாதத்துக்கு. கருவேப்பிலை குழம்புக்கு உருளைக்கிழங்கு புட்டு வச்சுருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.